சினிமாலாம் நீங்க பாப்பீங்களா? இந்த சினிமாவை பார்த்து கொண்டாடுற ரசிகர்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? Max Gold, cash for gold. Call 044 4545 4545. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 உங்க புள்ள வந்து சின்ன வயசுல இருந்தே ராணுவத்துக்கு அனுப்பணும்னு நினைச்சீங்களா? படிப்பறிவு இருந்தா எங்கேயும் போய் படிச்சிடலாம். இப்போ உங்க பிள்ளைக்கு மிலிட்டரியில வேலை கிடைச்சிட்டு அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க? ஆதங்கத்தை கீழே விழுந்துட்டேன். எப்படி இருந்ததுங்கயா? பிரசிடென்ட் கையால உங்க புள்ள வந்து கீர்த்தி சக்கர விருது வாங்கினாரு இல்லையா? அதை நான் தான் முதல் கை தட்டினேன். இது ஆரம்பத்திலிருந்து என் குடும்பத்தை வந்து ஒசத்தி விட்டு ரெக்கமெண்டேஷன் வேண்டாம், யாரையும் வச்சு போக வேண்டிய அவசியமே யாருக்கும் கிடையாது. விவசாயம்ல என்னெல்லாம் பண்ணுவீங்கயா? விவசாயம் எல்லாம் நாடு அரசியல்வாதி தான் மாற்றுவாங்கன்னா மிகப்பெரிய தவறு. எங்கள் அப்பா சைக்கிளில் போனால் நான் பைக்கில் போனால் அதான் வளர்ச்சி. இப்போ நான் பைக்கில் போனால் ஏமா. இந்தியாவுடைய உயரிய விருது கீர்த்தி சக்ரா விருது பெற்ற மதிப்பிற்குரிய லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம், அவங்க அப்பாவும் கூட இருக்காங்க. ஐயா வணக்கம். நீங்கள் வந்து விவசாயி இல்லையா ஐயா? என்ன பண்ணீங்க, புள்ளி எப்படி வளர்த்தீங்கன்னு சொல்லுங்க. நம்ம எல்லா வேலைக்கும் போவோம். வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு தான் பிள்ளை வளர்த்தோம். பிகேஎம்சியை படிக்க போட்டோம். முடிஞ்சோடனேவும் மிலிட்ரி ஆர்மியத்துக்கு 2 செலெக்ஷன் போனேன். 3வது செலெக்ஷனுக்கு அட்டன் ஆனேன். 10 வருஷம் நடக்குது. இடையில வந்து ஒரு 8 வருஷத்துக்குள்ளேயே இவனுக்கு அந்த லடாக்கு இந்த காஷ்மீரி இதில் வந்து அந்த பிள்ளை வந்து அந்த பிறந்த குழந்தை வந்து ஒரு 50 நாள் பிள்ளை வந்து அந்த பிள்ளை மாசமா இருக்கும். உங்கள் பிள்ளை வந்து சின்ன வயசுல இருந்தே ராணுவத்துக்கு அனுப்பணும்னு நினைச்சீங்களா? படிப்பறிவு இருந்தால் எங்கேயும் போய் படிச்சிடலாம். 500க்கு 97 எடுத்தால் வந்து மெடிக்கலுக்கு போகலாம், எங்கேயும் போகலாம். படிப்பு வந்து நாங்கள் வந்து விவசாய குடும்பத்தினால அந்த படிப்பை வந்து விவசாயத்திலே இருக்கிறதுனால வந்து படிப்பு கம்மியாயிடுச்சு. அதனால் என் பிள்ளைய கொண்டு ராணுவத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக வேண்டி இது புறக்குறவுக்கு அங்கே இருக்குங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை. இது வந்து நான் அங்கே வச்சிருக்கேன், அந்த அங்கே வச்சிருக்கேன், நீ வாங்க இந்த மிலிட்ரி போகணுங்கிறது இல்லை. ரெக்கமெண்டேஷன் வேண்டாம், ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் போகிறது, காசு போட வேண்டாம், காசு வேணாம். இதை வந்து நான் புறக்கிற வச்சுக்கேன், அங்கே வந்து நான் அங்கே சொல்லிடுவேன். அந்த பெப்பப்பிருத்தத்தில் எனக்கு ஆள் இருக்குங்கிற வார்த்தை வந்து பொய்யான வார்த்தை. அவனோட ரன்னிங்கையும் அவன் மார்க் எடுத்து கட்டாப்புல மார்க் கரெக்டாக எடுத்தாலும் அவன் வாழ்க்கை ரன்னிங்கில் இருந்தாலும் மார்க் 10ஆவது என்சிசியில் இருந்தால் பிரச்சனையே தேவையில்லை. காலேஜ் போய் 10ஆவதுலேருந்து 12ஆவது முடிச்சுட்டு அடுத்து காலேஜ் போய் என்சிசியில் சேர்ந்துட்டா நீங்கள் இந்த பரிச்சையே தேவையில்லை, நீங்கள் போய்க்கலாம். ரன்னிங்கை மட்டும் மெடிக்கலை மட்டும் பிட் பண்ணிட்டு வந்தால் இந்த வாழ்க்கையில் வந்து நான் அப்படித்தான் வளர்த்தேன். இவன் காலேஜ் போயில வந்து என்சிசியை விட்டேன். மனநம்பிக்கையும் உடல் தகுதி இருந்தால் ராணுவத்துக்கு போகலாம். இதில் வந்து யாரையும் வச்சு போக வேண்டிய அவசியமே யாருக்கும் கிடையாது. அந்த மன அழுத்தத்தை நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போ உங்கள் பிள்ளைக்கு மிலிட்ரியில் வேலை கிடைச்சிட்டு அன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தீங்க? சந்தோஷம் இல்லையா? அன்றைக்கி நான் வந்து உண்மையிலே சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஆதங்கத்தை கீழே விழுந்துட்டேன். சந்தோஷத்தில் இவனை வந்து சேர்த்து விட்டு இவனை போகையில் ஆட்டாவில் ஏற்றி போகிறோம். இங்கேருந்து எங்கள் கம்பத்துக்கு இங்கே போகையில் 3 கிலோமீட்டர் தான். போகையில் அழுதுட்டே போனேன். சம்சாரி மூலத்தில் வந்து எங்கள் நிலங்கள்லாம் விற்று காலி விட்டு சமையல் நான் ஒரு 3000 பேருக்கு சமையல் பண்ணுற ஒரு மாஸ்டர் தான். எருவில் போவேன், எல்லா வேலைக்கும் போவேன். மற்ற வழி போலீஸுக்கும் மிலிட்ரிக்கு தான் அனுப்பும். என்ன படிச்சிருந்தாலுமே மிலிட்ரிக்கு போகணுதே அது எங்களோட அந்த உணர்வு. பிள்ளைக்கு அங்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து நீங்கள் அங்கே போயிட்டீங்க. அங்கே நாங்கள் போக வந்து அந்த பிள்ளைக்கும் போக முடியல, எங்களுக்கும் போக முடியல. எங்கள் சுச்சுவேஷன் வந்து தடுத்துருச்சு. பனி அன்னைக்கு வந்து இவன் சண்டை பிடிக்கிற பனி வந்து ஓவர். நான் போனாலும் தாங்க முடியாது. நாங்கள் வந்து இவனுக்கு பார்த்துட்டு வெளியே வந்து படுக்கணும், அப்படி ஒரு சுச்சுவேஷன். என்னை போகலாம்னு சொல்லி என் மச்சனே மாமே சொந்த வந்தம் பூரா மிலிட்ரி. அப்போ இவனை போய் பார்க்க போகையில் நீங்கள் போகாத மச்சா, நீங்கள் எதுவும் வந்து மாற்றி ஆகி போகும், கிளைமேட் சரியில்லை, மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து புறக்கணிச்சது வந்து மச்சனே. என் கூட போகிற தம்பி இதே மொத்தம் நான் வந்து என் பிள்ளை வந்து அழிவிட்டு நான் அன்னைக்கு அழுது இன்ன வரை அழுதுகிட்டே இருக்கேன். அவனுக்கு மாற்றுக்கிறதுல இல்லை, அவனுக்கு ஒன்று நான் வெந்தே இருக்கணும், நான் மனசு சரியாக இருக்கேன். அதுக்கப்புறம் எப்போ பிள்ளைய பார்த்தீங்க? பிள்ளைய வந்து 4 மாதம் கழிச்சு பார்த்தேன். நாங்கள் ஆந்திராவுக்கு வேலைக்கு போயிட்டேன். அங்கே போயிட்டு வந்து 2வது வந்து நான் ஆந்திராவிலேருந்து வந்து என் பிள்ளைய பார்த்தேன். வந்து 5 நிமிஷத்தில் அழுக தெரிஞ்சு. இன்ன வரைக்கும் சொல்கிறேன், பிள்ளைய அழுக தெரிஞ்சு. பார்த்துக்கிறது இல்லை. இன்னைக்கு வந்து கல்யாணம் குடும்பங்கிறது இல்லை, நான் பிள்ளைக்காக வேண்டி வாழ்ந்தேன். அது எங்கள் அப்பனும் அதே மாதிரி, எங்கள் அப்பாவும் அந்த மாதிரி வாழ்ந்தவங்க. நான் பாரம்பரியமாக ஒரு கோடீஸ்வரர் வீட்டில் பிறந்தவங்க. அந்த அப்பா சொத்து வித்தெல்லாம் காலியாக போனப்போ நம்ம ரணவாடு வட்டு சமையல் வேலை இலையறுத்து இவனும் ரணவாடு வட்டு. ரணவாடுனா என் குடும்பம் இந்த அளவுக்கு ஒசந்த காரணம் இருந்தேன். இது ஆரம்பத்திலிருந்து என் குடும்பத்தை வந்து ஒசத்தி விட்டுதே இருந்தேன். அப்பையும் கூட வந்து சப்போர்ட் பண்ணி, அம்மாவோட சப்போர்ட் பண்ணி வந்தேன். அது எப்பயுமே பேசுவேன், எப்பயுமே. இப்போ வந்து எதையுமே வந்து இப்போ நீங்கள் 100 ரூபா கொடுத்தாலும் கூட அந்த 100 ரூபாய் கொடுத்துன்னு நினைச்சாத்தான் இருக்கும். உங்கள் 100 ரூபாய் வாங்கி சாப்பிட்டு அடுத்த இருக்கிறதுல போய் அவர் குறைச்சி பேசிட்டாங்க. எவ்வளவு பொறுப்பான புள்ள உங்க புள்ள?
பொறுப்புள்ள அது நியாயத்துக்கு போவேன். இன்ன வரைக்கும் ஒரு கடையில் ஒரு 10 ரூபா கடை வச்ச சர்டிஃபிகேட் இன்ன வரைக்கும் கிடையாது. வயசு 30, 29 ஆக போகுது. இது நான் கொடுத்து விட்டு நான் அதே என் மையம் பெரிய மேரிக்கேன். ஒரு 10 ரூபாய் கொடுத்தா வாங்கி வந்துடுவேன். இவன் கொடுத்தா காசு என்னைக்கு பேச ஆரம்பித்தால்தான் அன்னைக்கு காசுனாதே கிடைக்க போகுது. அது எனக்கு மன ரீதியால் ஏற்றுக்குவேன். இனி அவனோட வாழ்க்கையில் அவங்க பார்த்து கோளாறா நல்லபடியாக வாழ்த்து இம்மந்தி பெருமையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. நாடே கொண்டாடுதுல உங்க பிள்ளைய கொண்டாடுதுன்னா நாங்கள் செஞ்ச புண்ணியமே எங்களோட பெற்றவங்க அவங்கள செஞ்ச புண்ணியமே தெரியாது. அதை அவங்க காப்பாற்றி நான் அப்பங்கிற சமயத்தில் எனக்கு வயசு 53 ஆக போகும். இனி அவன்கிட்ட நம்ம காசு எப்போ அவங்க 500 10 செலவு கொடுப்பா அப்படின்னு இன்னி பெரும்பாலும் கேட்க முடியாது. அவனுக்கு ஒரு குடும்பம் ஆயிடுச்சுல. அது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அப்படி உங்க மாதிரி போய் ஆனால் எனக்கு செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன். என்ன அப்போ உனக்கு என்ன வேணும் தரங்கிறேன். நம்ம ஒரு வாழை வந்தவன்ட்ட நம்ம அது நமக்கு ரொம்ப சொந்தம். அப்போ எதா இருந்தாலும் நம்மளுக்கும் அவனும் அப்பேன் பாசம் இந்த மாதிரி மனசுல எப்பயுமே இருக்கும். எப்படி இருந்ததுங்கய்யா பிரசிடென்ட் கையால உங்க புள்ள கீர்த்தி சக்கரா விருது வாங்கினாரு இல்லையா? அதை நான் தான் முதல் கை தட்டுவேன். கிளாப் பண்ணேன். நான் தான் கிளாப் பண்ணேன். என் மருமன் கண்ணீர் விழுச்சு. நான் கண்ணீர் விட்டுக்கிட்டே கை தட்டி. பிரதமர் இதே ராம் சாம்சிங் எல்லாமே இவனை பாராட்டிட்டு போனாங்க. எத்தனை பேர் விருது வாங்கினாங்க. என் பிள்ளைய பாராட்டினாங்க. சூப்பர் ஹாப்பி. செம்ம சந்தோஷம் இல்ல? யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்ல. அதை நம்ம மறுவாதியா காப்பாத்தி. ஐயா உங்க பேர் என்ன? என் பேர் ஐயப்பராஜ். இனிமே மீனாட்சி சுந்தரம் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல? ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அப்படி அந்த அளவுக்கு அத்லட் பேர் மேடம். 21 கிலோமீட்டர், 10,000 கிலோமீட்டர், 5,000 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர். ஒரு மெடிக்கல்ல 3 ரவுண்டு ஓடணும் 1000 கிலோமீட்டர். இவன் 1.5 ரவுண்ட்ல முடிச்சு நிற்பான். ஒரு பேச்சுல 20 கிலோ எடுப்பாங்க. இவ்வளவு ஒருத்தர் மட்டும் எடுப்பாங்க. விவசாயம்ல என்னெல்லாம் பண்ணுவீங்கயா? விவசாயம் எல்லா வேலையும் சமையல் 3000 சமையல் பண்ண தெரியும். வண்டியை கூப்பிட்டா எருவல்லுவேன். எல்லா தோட்ட வேலை எல்லாமே தெரியும். யாரு நீங்க சொன்னாலுமே 1000 ரூபா கொடுத்தா தப்பு இல்லாத வேலையை சொல்லணும். இந்த வேலைக்கு போய் நன்றிங்கய்யா. சினிமால நீங்க பாப்பீங்களா? இந்த சினிமாவை பார்த்து கொண்டாடுற ரசிகர்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோவம் தான் வரும். தேவையில்லாத நாங்களும் எனக்கு நிறைய நடிகர்களை பிடிக்கும் வைக்கும். ஃபர்ஸ்ட்னா போய் படத்தை பார்த்துட்டு பேசாமல் வர வேண்டாம். அதுக்கு தேவையில்லாத ஒரு பண்ணுறது சும்மா அவங்கள பற்றியே பேசிக்கிட்டு நம்மளே ரசிச்சுக்கணும். நம்ம ஒரு ஒய்ஃபுக்கு அந்த வீடியோவில் ஒய்ஃபுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி தான் நமக்கு ஷேர் பண்ண நமக்கு. நான் என்றைக்கு எந்த நடிகருக்கும் ஸ்டேட்டஸ் இதில் ஆரோக்கியம். நானும் எனக்கு 2-3 நடிகர்கள்லாம் பிடிக்கும். நான் போய் பார்க்கலாம் சரி ஃபர்ஸ்ட்னா போய் டிக்கெட் 4 வருஷத்துக்குலாம் போட்டுட்டுலாம் போய் கூட்டு போயெல்லாம் பார்ப்பேன். அது அவதான் முடிச்சாங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட் 2-2.5 மணி நேரம் 3 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட். அதே தூக்கி தலையில சுமக்க அந்த கட் அவுட் அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு நாடு அரசியல்வாதி தான் மாற்றுவாங்கன்னா மிகப்பெரிய தவறு. நம்ம வீட்டை நம்ம பார்க்கணும். நம்ம வளர்ந்துட்டோம். எங்கள் அப்பா சைக்கிளில் போனால் நான் பைக்கில் போனால் அதான் வளர்ச்சி. இப்போ நான் பைக்கில் போனால் என் மகன் காரில் போனால் அதான் வளர்ச்சி. அப்போ தான் நாடு அதே மாதிரி எல்லாரும் நினச்சோம்னா அதான் வளர்ச்சி. சம்பாதிக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. இன்னொன்று கேட்கணும்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா பயங்கரமாக வளர்ச்சி ஆகிட்டு இருக்கு இல்லை? இதில் இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ், எவ்வளோ லைக், எவ்வளோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு இளைஞர்கள் கூட்டமே போய்கிட்டு இருக்கு. இப்போது நீங்கள்லாம் அந்த சோஷியல் மீடியா பார்க்குறீங்களா? அது அந்த யூஸ் பண்ணுற பயனாளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறது அதெல்லாம் ஒரு நாட்டுக்கு தேவையில்லாதான் நினைக்கிறேன். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அது அவங்க பண்ணுறாங்க, பண்ணலாம். ஆனால் அதே ஒரு ஒர்க்காக வச்சுருக்கிறது நம்ம நாட்டுக்கு வளர்ச்சியான அதுக்கு உதவாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நாட்டிலையும் அக்னிவீர் திட்டம் இருக்குது இல்லையா? இளைஞர்கள் அதில் சேரணும் அப்படிங்கிறதுலாம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் பற்றியெல்லாம் நீங்கள் என்ன சொல்வீங்க? அக்னிவீர் ஸ்கீம் இப்போ கொண்டு வந்தது ரீசெண்டாக 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது ஏன் கொண்டு வந்தாங்கன்னு அது கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும். அவங்க கொண்டு வர்றதுக்கு இப்போ சிஸ்டம் மாறிடுச்சு. நாங்கள் போனது ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ சிஸ்டம் மாறிடுச்சு. அக்னிவீர் இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுறாங்க, அப்புறம் ஃபிசிக்கலு, அப்புறம் மெடிக்கல் போகிறாங்க. நாங்கள் இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலு, அப்புறம் மெடிக்கலு, லாஸ்ட்டு தான் எக்ஸாம் இருந்துச்சு. எங்களுக்கு நடந்த எக்ஸாம் பேட்டர்ன் வேறு, இப்போ நடக்கிற எக்ஸாம் பேட்டர்ன் வேறு. அது என்னன்னு எங்களுக்கும் மாறிடுச்சு, ஃபுல்லாக மாறிடுச்சு. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 044 4545 4545. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 11111.